மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்றது. இது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இணைந்திருக்கிறார். கார்த்தி, இது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சரவணகுமார், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்த போட்டி நடந்திருக்கிறது. 7 மணிக்கு தொடங்க இருந்த இந்த போட்டியில உறுதிமொழி ஏற்றவுடன் 6:30 மணி அளவில உறுதிமொழி ஏற்றவுடன் போட்டியில் தொடங்கியது. அதற்கு பிறகு ஒவ்வொரு சுற்றும் விறுவிறுப்பாக நடந்தது. 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில களம் இறக்குவதற்கு முன்பாக ஒவ்வொரு காளைகளையும் மருத்துவ பரிசோதனை செய்து அதற்கு பிறகு உடல் தகுதியுடன் இருக்கக்கூடிய காளைகள் தான் களம் இறக்கப்பட்டன. அதே போன்ற விதிகள் வீரர்களுக்கும் வகுக்கப்பட்டது. அதன்படி 10 சுற்றுகளாக முதலில் வீரர்கள் களம் இறங்கி ஒவ்வொரு சுற்றுகளிலும் 1க்கும் மேற்பட்ட காளைகளை பிடித்த வீரர்கள் இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதி சுற்றாக 11வது சுற்றாக இறுதி சுற்று 30 வீரர்களை கொண்டு இந்த இறுதி சுற்று நடத்தப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த இறுதி சுற்று நடந்த நிலையில இந்த இறுதி சுற்றில் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த இளைஞர் 19 காளைகளை பிடித்து ஜெர்சி எண் 301 அவர் 19 காளைகளை பிடித்து முதலிடம் பிடித்திருக்கிறார். அவருக்கு பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த வீரருக்கு 7 லட்சம் மதிப்பிடக்கூடிய நிஷான் கார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பரிசு. அதே போன்று 2வது இடம் பிடித்த வீரர் 15 காளைகளை பிடித்த குன்னத்தூர் என்பவர். இவருக்கு இருசக்கர வாகனம் இருக்கிறது. மலையாண்டி என்பவருடைய காளை இருக்கிறது. அந்த காளைக்கு முதன்முறையாக டிராக்டர் ஒவ்வொரு முறையும் வந்த நிலையில டிராக்டர் வழங்கப்படுகிறது. அதே போன்று 2வது பரிசு சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இருசக்கர வாகனம் வழங்கப்பட இருக்கிறது. அதே போன்று மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி சார்பில் 2 பரிசுகள், ஒன்று முதல் பரிசு முதலிடம் பிடித்த வீரருக்கும் முதலிடம் பிடித்த காளையினுடைய உரிமையாளருக்கும் கண்டுடன் கூடிய பசு பரிசாகவும் வழங்கப்படுகிறது. இந்த பரிசும் இந்த அவனியாபுரம் 12 மணி நேரம் இதில் 8 காளைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் சுற்றுவாரி களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் விறுவிறுப்பாக 11 நேரத்திற்கு மேலே நீடித்த சுற்று தொடங்கியது. காளைகளை இறுதி சுற்றுல அதிகமாக